ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். நாளைய திங்கட்கிழமை ஒரு அற்புதமான நாள் அது. அதாவது திங்கட்கிழமை சப்தமி மூலம். பொதுவாகவே மூலம் சப்தமி கூடிய நாட்கள் விசேஷமான வாக் சக்திகளை நமக்கு நிறைய தரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அதுலேயும் மனோகாரகனாக விளங்கக்கூடிய திங்கட்கிழமை அது சேர்வதால் நம்ம இதுகாலம் அறியாமையால் சேர்த்து கொண்ட வாக்கு குற்றங்கள், வாக்கு தோஷங்கள் இதெல்லாம் நீங்குவதற்கு ஒரு பெரிய அற்புதமான நாள் தான் இந்த மூல சப்தமி கூடிய திங்கட்கிழமை. அன்று நாம் இருக்கக்கூடிய மௌன விரதம் பலவிதமான வாக்கு குற்றங்கள், வாக்கு தோஷங்களை நிச்சயமாக நிவர்த்திக்கும். கூடுதலாக நாளைய விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே மகா சப்தமின்ட்டு ஒரு நாள் ஒன்று உண்டு. அல்லது சரஸ்வதி தேவி ஆவாகனம் பண்ணுவாங்க. அதாவது நவராத்திரியில் வரக்கூடிய ஒரு நாள் அது. அதில் பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவியோட திருநக்ஷத்திரம் தான் இந்த மூலம் ப்ளஸ் சப்தமி. இது ரெண்டும் சேரும் வேளையில் தான் அந்த தேவியை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணக்கூடிய மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடு அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. நாளைக்கு நம்ம கூடுதலாக புத பகவான் வக்ரகதி சஞ்சாரத்துக்கு வராரு. அதனால் நிறைய பொதுவாகவே புத்தி ஸ்திரத்தன்மை குறைவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டுன்றதுனால நாளையிலிருந்து அடுத்த ஒரு 5 நாளைக்கு, குறிப்பாக நம்ம மட்டும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளும் கூட சேர்ந்து இந்த சகலகலாவள்ளி மாலை, அப்புறம் சரஸ்வதியோட துதிகள் அத்தனையும் தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு வைராக்கியமாக அதை மேற்கொண்டு சொல்லிட்டு வர்றதும் ஒரு கூடுதலான சிறப்பம்சமாக இருக்கும். ஆனால் நாளைய நாள் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் முழுமையாக மௌனத்தை கடைபிடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம இதுகாலம் பண்ண வாக்கு குற்றங்கள், வாக்கு தோஷங்கள் நிவர்த்தி அடைவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு நாளைக்கு குருவர்களால் உண்டு. ஓம்.